வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லையும் சரி, டிஆர்பி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் எக்ஸாம், டெட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் தகுதி தேர்வுலாம் பார்த்தீங்கன்னா, சுருக்குதல் டாப்பிக்கில் அவங்க சில நேரங்களில் வித்தியாசமான கொஷின் கேட்பாங்க. உதாரணத்துக்கு பாருங்கள், இதை கொடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரியான மாடல் கொஷின்ஸை அவங்க பெரும்பாலான தேர்வுகளில் கேட்குறாங்க. இது மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னா எப்படி அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், 1+1/1+1/2 இஸ் ஈக்குவல் டு. இந்த மாதிரி அவங்க கேட்குறாங்கன்னா எப்போவுமே நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா, கடைசியில் கீழே இருந்து ஆரம்பிக்கணும். இதில் பாருங்கள், 1+1/2 இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும். அப்போ 2 2 2 1 3. அப்போ கீழே என்ன ஆகிடுது அப்படின்னா 3/2 ஆகிடுது. மேலே என்ன இருக்குது? 1/3/2. 1/ன்னு இருக்குது, 1/a அப்படின்னு வச்சுக்கோங்க சும்மா ஒரு பேச்சுக்கு. கீழே எதனா நம்பர் இருக்குனாலே 1/ன்னு இருக்குன்னாலே அதனுடைய ரெசிப்ரோக்கல்னு அர்த்தம். அப்போ 1/3/2னா 3/2ஓட ரெசிப்ரோக்கல். 3/2ஓட ரெசிப்ரோக்கல் என்ன வரும்? 2/3. ஸோ இதோட வேல்யூ, இந்த ஃபுல் வேல்யூ அப்போ 2/3. இதுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குது? 1 இருக்குது. அப்போ 1+2/3. அப்போ இங்கே எல்சிஎம் எடுக்கிறோன்னா 3 வந்துடும். இங்கே பாருங்கள், 1 3 3 + 2 5. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்குது? 5/3. 4வது ஆப்ஷன் தான் இதற்குண்டான சரியான விடை. சரிங்களா? இது ஒரு பேசிக்கான கொஷின். இதிலே இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலில் கேட்கணும் அப்படின்னா இதோ பாருங்கள், த சிம்பிளிஃபிகேஷன் ஆஃப் 5/3 + 3/1 - 2/3 gives. இப்போ இதில் பாருங்கள், இதுலேயே அதே மாதிரி இந்த லாஸ்ட் ஸ்டெப் இங்கேருந்து தொடங்குறோம். 1 - 2/3. அப்போ என்ன கிடைக்கும்? 1 3 3 -2. 3 - 2னா 1. அப்போ 1/3. மேலே ஆல்ரெடி என்ன இருக்குது? இங்கே 3 இருக்குது. ஸோ 3/1/3. பையில் ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குன்னா அது தலைகீழாக மாறும். அப்போ இந்த 1/3 என்னவா மாறிடும் அப்படின்னா தலைகீழாக மாறுதுன்னா 3/1. பையில் 1 இருந்தால் பிரச்சனை இல்லை, விட்டுடலாம். அப்போ இங்கே பாருங்கள், 5/3 + 3 × 3. 3 × 3 அப்படின்னா 9. ஸோ இதோட வேல்யூ என்னவாயிடும்? 9. 3 + 9 என்னவாயிடும்? 3 9 12. ஸோ ஆன்சர் என்ன நிற்குது அப்படின்னா 5/12. நம்ம ஒரு ஸ்டெப்பையும் ஸ்கூல் பசங்களை மாதிரி உட்காந்து ஈக்குவல்ட்டுன்னு போட்டுருக்காது முடியாது பாருங்கள். ஸோ டக்குன்னு அங்கேயே பார்த்து இதே மாதிரி முடிவு பண்ணி டக்குன்னு ரெசிப்ரோக்கலாக எழுதிட்டீங்க. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்டெப்லேயும் வர ஆன்சரை நீங்கள் ரெசிப்ரோக்கலாக எழுத வேண்டியது இருக்கும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா போதும். ஸோ ஆன்சர் 5/12 ஆப்ஷன் 3. சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள். சிம்பிளிஃபை 1 + 2/1 + 3/1 + 4/5. இதுலேயும் அதே மாதிரி இந்த லாஸ்ட் ஸ்டெப் 1 + 4/5. அப்போ 5 1s are 5 + 4. அப்படின்னா என்ன கிடைக்கும்? 5 4 9/5. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 3/9/5. அப்போ இதை தலைகீழாக மாற்றணும் அப்படின்னா × 5/9 5/9ன்னு ஆகிடும். கரெக்டாக? அப்போ இங்கே பாருங்கள், 2/1 + 3 5 15. 1 + 3 5 15/9. அப்படின்னா 1 9 9 9 + 15 15 9 24. ஸோ என்ன கிடைக்குது? 24/9ன்னு கிடைக்குது. சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சால் நீங்கள் பண்ணலாம். எப்படி பண்ணலாம்? 3 9 8 3 24. அப்போ 8/3. ஸோ ஒட்டு மொத்தமாக இங்கே கீழே இருக்கிற எல்லாம் சேர்ந்து என்னவாயிடும் அப்படின்னா 8/3ன்னு ஆகிடும். அதாவது 1 + 2/8/3. கரெக்டாக? இப்போ தலைகீழாக ஆகும்போது இந்த 3 மேலே போயிடும். இங்கே கேன்சல் பண்ணுறதுனா பண்ணலாம் பாருங்கள். 1 2 4 2 8. அப்போ இந்த 3 மேலே போயிடும். ஸோ 1 + 3 மேலே போயிடும், கீழே 4 இருக்கும். கரெக்டாக? இந்த 4 மட்டும் பேலன்ஸ் இருக்கும். அப்போ 1 நாள் 4 4 + 3 7. ஸோ ஆன்சர் 7. பையில் இருக்கிற நம்பர் 4. ஸோ ஆன்சர் 7/4. புரியுதுங்களா? முன்னாடி பார்த்த ரெண்டுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இங்கே முன்னாடி ஒரு 1+ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இதையும் சேர்த்து நம்ம ஆட் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட் கொஷின்லேயும் அப்படி தான் பார்த்தோம் பாருங்கள். சரிங்களா? அடுத்ததான் இன்னொரு கேள்வி பாருங்கள். சிம்பிளிஃபை 1 + 1/1 + 2/2 + 3/1 + 4/5. இது கொஞ்சம் பெருசாக எதுவாக இருந்தாலும் லாஸ்ட்டு ஸ்டெப் 1 5 5 5 + 4 9 9/5. 9/5 தலைகீழாக எழுதணும் அப்படின்னா 5/9. அப்போ இந்த லைன் பாருங்கள், 2 + 3 5 15 15/9. கரெக்டாக? இங்கே வேணா கூட கேன்சல் பண்ணுறேங்க. 3 9 I 3 15. அப்போ என்ன கிடைக்குது? 2 + 5/3. 3 6 6 5 11. ஸோ இது மொத்தமாக சேர்த்து என்னவாகுது அப்படின்னா 11/3 ஆகுது. முன்னாடியே சொன்ன மாதிரி தலைகீழாக எழுதுகிறோம். அப்போ தலைகீழாக எழுதணுன்னா 3/11. ஸோ பாருங்கள், 1 + 3 6/11. 11 11 11 + 6 17.
அப்போ 17/1 ப்ளஸ் 1/17/11 வரும். கரெக்டாக? அப்போ இங்கே 1/ன்னு இருக்கிறதால தலைகீழாக மாறுச்சுன்னா 1 + 11/17. இது நம்ம சேர்த்தே எழுதணும்னா எப்படி எழுதிக்கலாம்? 1 11/17 எழுதிக்கலாம். புரிஞ்சிச்சு பாருங்கள், ஆப்ஷன் 1. புரியுதா? இது வரைக்கும் சொன்ன இந்த 4 கொஸ்டினும் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் நம்பர்ஸை வச்சு சொன்னது. 1/1 + 2 சம்திங் 3 4ன்னு வெறும் நம்பர்ஸ். இப்படி வெறும் நம்பர்ஸாக இல்லாமல் சில நேரம் லெட்டர்ஸை வச்சு கொஷின் கேட்பாங்க. அப்படி கேட்டால் எப்படி பண்ணுறது? இந்த கொஷின் பாருங்கள். த வேல்யூ ஆஃப் 1 - a/1 - 1/1 + a/1 - a இஸ். இப்படி இருந்துச்சுன்னா எதுவாக இருந்தாலும் அதே ப்ராசஸ் தான், கீழே இருந்து ஆரம்பிக்கிறோம். எல்சிஎம் எடுத்தோன்னா இங்கே என்னவாயிடும்? 1 - a கூட எக்ஸ்ட்ராவாக என்ன இருக்குன்னா ஒரு +a/1 - a. +a - a கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் 1/1 - a. இங்கே 1/ன்னு இருக்கிறதால ரெசிப்ரோக்கலாக எழுதணும். முன்னாடி ஒரு 1 இருக்குது. அப்போ 1 - இதோட ரெசிப்ரோக்கல் என்னவாயிடும்? 1 - a/1. மைனஸ் இருக்கிறதால ப்ராக்கெட் போடுறேன். இந்த மைனஸை உள்ளே கொடுத்தோன்னா 1 - 1 + a. அப்போ +1 - 1 கேன்சல் ஆகிடும். வெறும் a மட்டும். இந்த ஒட்டு மொத்த டேர்மும் சேர்ந்து என்னென்ன ஆகிடும் அப்படின்னா இப்போது ஏன்னு ஆகிடுது. மேலேயே a, கீழே a கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிட்டால் மீதி என்ன வந்துடும்? 1. அப்போ 1 - 1 -1 என்ன வந்துடும் அப்படின்னா 0 அப்படிங்கிறது தான் ஆன்சர். புரியுதுங்களாமா இது? சரியா? அடுத்ததாக இன்னொரு கொஷின் பாருங்கள். இது ஒரு 2-3 எக்ஸாமில் டிஎன்பிஎஸ்சிலையும் கேட்டிருக்காங்க, மற்ற எஸ்எஸ்சி மாதிரியான எக்ஸாம்ஸ்லையும் இதை கேட்டிருக்காங்க. இதை கவனிச்சுக்கோங்க. இதில் என்னென்னா இது வரைக்கும் கொடுத்ததெல்லாம் லைனாக கொடுத்துட்டு வேல்யூ என்னன்னு மட்டும் கேட்டாங்க, இல்லை சிம்பிளிஃபைன்னு கேட்டாங்க. இதில் ஒரு அன்னோன் வேல்யூ எக்ஸ் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு அன்னோன் வேல்யூவை கொடுத்துட்டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். அப்போ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், 2x/1 + 1/1 + x/1 - x = 1 இப்படி கொடுத்துட்டு எக்ஸோட வேல்யூ கேட்டிருக்காங்க. இதில் இங்கேயும் அதே தான், கீழே இருந்து இங்கே பாருங்கள், இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1 - x, இது இல்லாமல் பக்கத்தில் ஒரு +x இருக்குது, டிவைடட் பை அந்த கீழே இருக்கிற டேர்மை போடணும் 1 - x. அப்போ -x + x கேன்சல் ஆகிடும். 1/ன்னு வந்திருக்கு. 1/ன்னு வந்தாலே இதோட ரெசிப்ரோக்கலாக எழுதணும். அப்போ பாருங்கள் 1 + இதோட ரெசிப்ரோக்கல் என்னவாயிடும்? 1 - x. இது இல்லாமல் மேலே என்ன இருக்குது அப்படின்னா 2x இருக்குது. ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க? 1. 1 + 1 என்னவாயிடும்? 2. அப்போ 2 - x ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போகுதுன்னா 2x = 1ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் அதே தான் வரும். அப்போ 2 - x. -x இங்கே வந்துருச்சுன்னா +x. 2x + x = 3x. 3x = 2. நமக்கு தேவை எக்ஸோட வேல்யூ. அப்போ x = ஏற்கனவே அந்த பக்கம் 2 இருக்குது, இங்கே மல்டிப்ளையில் இருக்கிற 3 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போயிடுச்சுன்னா டிவைடில் போயிடும். ஸோ x = 2/3 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஒருவேளை இதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருந்து நம்ம ஆப்ஷன்லேருந்து போடுறோம் அப்படின்னா கூட அது இதை விட பெரிய ப்ராசஸ் தான் இருக்கும். ஏன்னா நார்மலாக இப்போ 1 2 3ன்ற மாதிரி நம்பர் இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. இது ஒரு பெரிய வேல்யூவாக அமையுது அப்படிங்கிறதால இன்னும் கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி மெத்தடாகவே போட்டுடலாம். சரிங்களாமா? ஸோ இவ்வளோ தான் இந்த சுருக்குதல் டாப்பிக்கில் பையை வச்சு கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது என்ன? ஒரே ஒரு விஷயம், எதை கொடுத்தாலும் லாஸ்ட்டு இங்கே டிவைடில் கடைசியாக என்ன இருக்கோ அங்கேருந்து எடுத்து செஞ்சுக்கிட்டே வரணும். ஓகேவாம்மா? தேங்க்யூ.